இயேசு கிறிஸ்து தான் செய்த காரியங்களை காட்டிலும் தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அதிகமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன்னை விட தன் பிள்ளையானது அதிகமான கிரிகளை செய்ய வேண்டும் என்று ஒரு தகப்பன் எண்ணுவது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் செய்கிற காரியங்களை விட நீங்கள் என்னை விசுவாசிக்கிறவர்கள் அதிகமான காரியங்களை செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமா இருந்தது. அந்த விருப்பத்தை அவர் என்ன செய்தார்? நமக்கு கட்டளையாய் கொடுத்தார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிடம் அதிகமான காரியங்கள், பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து பூமியிலே என்ன செய்தாரோ, செய்திருந்தாரோ, செய்து கொண்டிருக்கிறாரோ அதை தானம் செய்வான். அல்லேலூயா. மனுஷனுடைய பராக்கிரமத்தினாலேயோ பலத்தினால் அல்ல, தேவனாலே விசுவாசிக்கிறவனாலே, தேவ ஆவினாலே கூடும். அல்லேலூயா. தேவ ஆவினாலே. அப்ப தேவ ஆவினாலே எப்படி செய்ய முடியும் அப்படின்னா வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறவனாலே கூடும். அப்போ யார் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசித்து அவர் மேல் உரிமை கொண்டாடி அவருடைய புத்திரன் என்கின்ற அந்த ஸ்தானத்துக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு தேவன் அந்த அதிகாரத்தை வல்லமையும் கொடுக்கிறார்கள். அவர்கள் அந்த அதிகாரத்துல தேவன் செய்த அதே கிரிகளை தானம் செய்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் தேவன் செய்த கிரிகளை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் என்னென்ன கிரிகளை செய்தார் என்பதை நாம் அதை குறித்து அநேகருக்கு பிரசங்கிக்கிறோம், சாட்சிகளை சொல்லுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னபடி என்ன விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொல்லி இருக்கிறார்களே, அப்படி என்றால் அவர் செய்த கிரிகளை நாம் செய்கிறோமா? அல்லேலூயா. செய்யத்தக்கதான தகுதி நமக்கு இருக்கிறதா, இல்ல அந்த வரங்கள் இருக்கிறதா, அந்த அதிகாரம் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இருக்கிறதா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற தீர்க்கதரிசிகளை அனுப்பி தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தீர்மானத்தை, தேவன் கிரிகளை நடைபித்து இயேசு கிறிஸ்து தன்னை குறித்தான சாட்சிகளை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நேற்று என்ன செய்தாரோ அது இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன செய்கிறாரோ அது நாளையும் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. செய்ய போகிறார். அப்படி என்று சொன்னால் அவர் செய்கிற காரியங்கள் சரியா இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. நாம் ஏதாவது ஒரு காரியம் நம்ம குடும்பத்தில் ஏற்படுகிறது சொன்னால் அது யாரிடத்தில் போய் விசாரிக்கிறோம்? அல்லேலூயா. ஒரு உடம்பு சரியில்லை, யாரிடத்தில் போய் சொல்கிறோம்? ஒரு குறை இருக்கிறது, யாரிடத்தில் போய் சொல்கிறோம்? ஒரு பிரச்சனை இருக்கிறது, யாரிடத்தில் போய் சொல்கிறோம்? அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்ல ஏதாவது ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம், ஏதோ ஒரு தொல்லை, ஏதோ ஒரு கடை, நீங்கள் யாரிடத்துல போய் என்ன சொல்றீங்க? யாருக்கு சொல்றீங்க? கர்த்தரிடத்துல நிச்சயமாக, உண்மையாக, சத்தியமாக கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனா என்ன பேர் அப்படி செய்யறது இல்ல. நமக்கு ஒரு பிரச்சனை வயிற்று வலி, வாய்வலினா நம்ம பல டாக்டர் போவா. ஏதாவது ஒரு குறைனாக்கா பல நேரத்துல போனா நல்லா ஆயிடுதான். அல்லேலூயா. அவன் கொடுக்குற மருந்து இப்படி ஆகுதான், அவன் கொடுக்குற மருந்து இப்படி ஆகுதான், அந்த ஊர்ல இப்படி ஆகுதான். அல்லேலூயா. உடனே பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்றது, எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன செய்யறது? ஆலோசனை கேட்கறது. அல்லேலூயா. நண்பர்களிடத்தில் ஆலோசனை கேட்பது, தெரிஞ்சவங்கிட்ட ஆலோசனை கேட்பது. அல்லேலூயா. இப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு வேதம் சொல்கிறது, ஒருவன் குறைப்பட்டால் பரிபூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவுள். அப்போ பரிபூர்ணமாய் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல கேட்க கடவுது. அல்லேலூயா. அவர்கிட்ட கேட்காம எங்க நீ என்ன கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. அப்படின்னா ஒரு காரியம் நமக்கு எதிர்ப்பாய் வருகிறதுன்னு சொன்னால், ஒரு பிரச்சனை நமக்கு எதிராக வருகிறது சொன்னால், நம்மளால் சில காரியங்களை செய்ய முடியவில்லை என்று சொன்னால், நாம் அதுக்கான பரிகாரத்தை நம்மை சிருஷ்டித்த தேவனிடத்தில் போய் விசாரிக்க வேண்டும். அல்லேலூயா. விசாரிப்பு என்பது தேவனிடத்தில் இருக்க
வேண்டும். ஏனென்றால் பரிகாரி ஒரே ஒருத்தர் பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அல்லேலூயா. இங்கே வாசிக்கப்பட்ட இந்த 2 ராஜாக்களிலே சொல்லப்படுகிற காரியங்கள் ஒரு 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். என்ன என்று சொன்னால் இஸ்ரவேல் ராஜா, யூத ராஜா இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? இவர்கள் மேலே யுத்தம் வருகிறது. யாரு? மோவாபியர்கள். இவர்கள் 3 ராஜாக்கள் மேலே யுத்தத்துக்கு வருகின்ற போது மோவாபியருடைய படை அதிகமாக இருக்கிறது. இவர்கள் அந்த படைக்கு யுத்தம் செய்வதற்காக இந்த 3 ராஜாக்களும் படைகளை நடத்தி கொண்டு போகிறார்கள். ஒரு இடத்துல படைகள் எல்லாம் என்ன ஆகுது? சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. படைகள் சோர்ந்து போகிறது. சோர்வை நீக்குவதற்காக அதன் தாகத்துக்கு தண்ணீரை தேடுகிறார்கள். அங்க என்ன இல்ல? தண்ணீரே இல்ல. வட்டாந்தரம். எங்க தண்ணீர் இருக்கும்? வட்டாந்தரம் குடிக்க தண்ணீர் இருக்குமா? இருக்காது. காஞ்சி போன பூமி. இவர்கள் வெடுவெட்டு போகிறார்கள். மனிதன் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் மனுஷன் 72 மணி நேரம் உயிரா இருக்க முடியாது. ஏன்னா நீர் சத்து மனுஷனுக்குள்ள வேணும். நீர் சத்து குறைய 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 மனுஷன் டயர்டாகி மயக்கத்தில் போயிடுவான். சில நேரங்களில் தலை வலிக்குது, பின்னால் வலிக்குது, விண்ண வலிக்குது அப்படின்னா உடனே தெரிஞ்சுக்கணும் தலையில இருக்கிற தண்ணி குறைஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? உடனே ஒரு 2 கிளாஸ் தண்ணிய குடிக்கணும். குடிச்சு பாருங்க, தலைவலி போயிடும். ஏன்னா நீர் சத்து குறைய குறைய மனுஷனுக்கு டயர்ட்னஸ் வரும், வலி ஏற்படும். அப்ப நீர் சத்தை உடம்புல ஏற்றிக்கணும். அப்பதான் பேலன்ஸ். மனுஷனுக்கு காற்றுல இருந்து 25%, வெளிச்சத்துல இருந்து 25%, குடிக்கிற தண்ணியில இருந்து 25%, 75% மனுஷன் உயிர் வாழ்வதற்கான எல்லா சக்தியும் தேவன் இந்த 3 வச்சிருக்கிறார். அல்லையா? சாப்பிடுற சாப்பாட்டுல 25% தான். அதனால்தான் சாப்பாடு அதிகமான அது என்ன ஆகுது? கொழுப்பாய் மாறி அது என்ன ஆகுது? அது அழுக்குகளை சேர்த்து வெளியேறக்கூடியதா இருக்கிறது. அல்லையா? அப்போ இந்த 4 பாகங்கள்ல சரிபாகமாய் உணவுகள் மூலமாய் தேவன் உயிர் வாழ மனுஷனை படைத்திருக்கிறார். அது முக்கியமானது தண்ணீர். இங்கே தண்ணீர் கிடைக்காம இந்த தேசத்துல அந்த படைகளுக்கு தண்ணீர் கிடைக்காம போது எல்லா படைகளும் சோர்ந்து போக நிலையில இப்ப பாக்குறாரு ராஜாக்கள் ஒருத்தன். யாரு? யூத ராஜா இல்ல, யோசபாத் தானே. யோசபாத் என்ன செய்யறாரு? என்ன அந்த நிலைமை? நம்ம என்ன செய்தோம்? என்ன ஆச்சு? ஏன் படைகளுக்கு இந்த நிலைமை? ஏன் தண்ணி இல்லாத இடத்துல வந்து மாட்டிக்கணும்? என்னடா விஷயம்? அடாடாடா, நம்ம யுத்தத்துக்கு வரும்போது யார்கிட்ட கேட்டு வந்திருக்கணும்? அல்லேலூயா. கர்த்தரிடத்துல கேட்டு கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல நாம் யுத்தத்துக்கு போகணுமா வேணாமா என்பதை நாம் விசாரித்து அல்லவா வந்திருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா யுத்தம் யாருடையதா இருக்கிறது? கர்த்தருடையதா இருக்கிறது. மனிதனோ குதிரைகளை ரதங்களையும் யுத்தத்துக்கு ஆயத்தமாக்குறான். ஜெயமோ கர்த்தரால் வரக்கூடியதா இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். தேவனிடத்தில் நாம் விசாரிக்காம வந்துட்டுமே. அப்படி என்றால் நாம் தேவனிடத்தில் விசாரிப்பது முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றாரு யூத ராஜா? ஐயா, இங்கே தேவனிடத்தில் விசாரிக்கும்படி இந்த தேசத்துல தேவனுடைய தீர்க்கதரிசி இருக்கிறாரா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிகள் மூலமா தான் வருகிறது. இந்த கடைசி நாட்களில் கூட தேவன் தான் என்பதை வெளிப்படுத்துவதற்காக கடைசி நாட்களிலே நம்முடைய 7ஆம் தூதனாகிய தீர்க்கதரிசிகளை வருமாய் என்ன செய்தாரு? தேவன் வெளிப்படான திறந்த புஸ்தகமாய் வேதத்தினுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டது. நீதிமான் என்று செய்தி கொடுப்பதற்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டது. பரிசுத்தமாக்குதல் என்று சொல்வதற்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டது. அல்லேலூயா. அந்த காலத்திற்கு ஒவ்வொரு தீர்க்கதரிசி மோசே காலகட்டத்தில் இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கப்படுவதற்காக அவருடைய தீர்க்கதரிசியை தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ராஜாக்களை வழிநடத்துவதற்காகவோ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்காகவோ தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னோடியார் யோவான் ஸ்நானகனை தீர்க்கதரிசியை தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா. காலகாலமாய் தீர்க்கதரிசிகளுடைய
தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிகள் மூலமாயே வந்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது. ஆகவே தான் அந்த ரகசியத்தை அறிந்த யோசேப்பு என்ன பண்றாரு? ஐயா, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி தேவனுடைய தீர்க்கதரிசி யாராவது இந்த தேசத்துல இருக்கிறார்களா? ஏனென்றால் இங்க தண்ணீருக்கு இல்லைனாக்கா படையெல்லாம் ஆயிடும், மாண்டு போகும். நாம் தேவனிடத்துல விசாரிக்காத வந்தது தவறு. சில நேரங்களில் பட்டம் தான் தெரியும் மனுஷனுக்கு. சில நேரங்களிலே நாம் என்ன செய்வதில்லை, கர்த்தரிடத்துல விசாரிப்பது கிடையாது. கர்த்தரிடத்துல முதன்மையாய் நாம் உண்மை உத்தமமாய் அவரிடத்தில் கேட்பது கிடையாது. நான் என்ன செய்யணும்? நான் எங்க விஷயமா போறேன், போட்டா வேணாவா? இந்த ஊர் பயணம் போறேன், போலமா வேணாவா? அல்லையா? ஆண்டவரை சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் கேட்டு நாம் அவருடைய கட்டளைப்படி போவோமானால் ஜெயம். அல்லையா? நாம் மனுஷரிடத்துல கேட்டு சில காரியங்களை செயல்படும் போது அங்க நமக்கு ஜெயத்தை அங்க இழந்து போகிற சூழ்நிலை, ஆபத்துல மாட்டிக்கொள்கிற சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது. அல்லையா? இங்கே யூதராஜா சொல்லுகின்ற போது இஸ்ரவேல் ராஜாவுடைய அமூலிக்காரன் ஒருவர் சொல்லுகிறார், ஐயா, இங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேரு எலிஷா, அவர் தேவனுடைய மனுஷன், அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி, அவரிடத்துல நாம் விசாரிக்கலாம் என்று சொல்லும் போது எல்லா 3 ராஜாக்கள் எங்கே போறாங்க? எலிஷா அவரிடத்துல போடுகிறார்கள். எலிஷா ஒரு கூடாரவாசி, ஒரு குடிசைக்குள் இருக்கிறார். அவரிடத்துல 3 ராஜாக்களும் தேடி வருகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உன்னிடத்தில் ராஜாக்கள் தேடி வருவார்கள். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் தேவனிடத்துல விசாரிப்பா, தேவனிடத்துல பேசுகிறவனா இருக்கிறானோ, தேவனுடைய வார்த்தை கேட்கிறவனா இருக்கிறானோ, அவனுக்கு தேவனுடைய அதிகாரமும் வல்லமை இருக்கும். அவனிடத்துல அதிகாரிகள் மாத்திரம் இல்ல, அரசர்களும் ராஜாக்களும் அவனிடத்துல வருவார்கள். அல்லேலூயா. உலகத்துல விசேஷமான ஒரு ஸ்லாக்கியம் தேவன் ஊழியம் செய்வது. உலகத்திலே விசேஷமானது ஸ்லாக்கியம், விசேஷமான கணத்துக்குரிய காரியம் ஒருவன் ஊழியம் செய்வது. யாருக்கு? கர்த்தருக்கு. மனுஷனுக்கு செய்யும், கொண்டாட்டிக்கு நாளெல்லாம் செய்யும், புருஷனுக்கு நாளெல்லாம் செய்யும், பெற்றவங்களுக்கு நாளெல்லாம் செய்யும், பிள்ளைங்களுக்கு நாளெல்லாம் செய்யணும். அல்லையா? 20 வயசு வரைக்கும் அதுக்கு பிறகு கொண்டாட்டிக்கு செய்யணும். 30 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்களுக்கு செய்யணும். என்ன 40-50 வயசு ஆச்சுன்னா பேர பிள்ளைங்களுக்கு செய்யணும். அல்லையா? வாழ்க்கையே மற்றவங்களுக்காகவே செய்து 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 கையை காலில் தள்ளாடும் போது நமக்கு யாராவது செய்வாங்களான்னு என்ன பண்றோம்? ஓச்சிய பக்கார சூழ்நிலை ஏற்படுகிறது. அல்லையா? ஒரு பிரயோஜனம் இல்ல. பெருசாக சொல்றான், ஐயா, வானத்துக்கு கீழேயோ பூமிக்கு மேலேயோ எல்லாம் சஞ்சலப்போம், எல்லா காரியத்தையும் யோசனை பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்ல, மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது, மாயா இருக்கிறது. அல்லையா? நினைச்சு பாருங்க, எவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்துக்கிறோம். நீங்க 58 வயசு பேருக்கு தொடங்கி 58 வயசு 58 வயசு நினைச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. கொண்டாட்டிக்கு தான் சேர்ந்துக்கிறோம், பிள்ளைங்களுக்கு தான் சேர்ந்துக்கிறோம், எல்லாருக்கும் தான் சேர்ந்துக்கிறோம், சொந்த பந்தத்துக்கு சேர்ந்துக்கிறோம், எல்லா காரியங்களும் ஊருக்கு சேர்ந்துக்கிறோம். அல்லையா? வச்சு பார்க்கறாங்களா போடுறாங்களுக்காக அல்ல, ஆனா செய்துக்கிறோம். எதுக்காக? ஆண்டவருக்காக. என்ன உண்டாக்கின என் தேவனுக்காக என்ன செய்திருக்கிறோம்? நினைச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அல்லையா? நான் பிள்ளைகளை உட்கார வச்சு சொல்லியிருந்தேன், எவ்வளவுக்காரர் குடும்பமாக்குறீங்க, என்ன நீ சண்டைக்கு சேர்ந்தீங்க கேட்பேன் நான். யாருக்காக ஜெபம் பண்றீங்க? அல்லையா? என்ன குடும்பத்துக்காக ஜெபம் பண்றீங்க? சபையில வரவங்கள நீ விசாரிக்கிறீங்களா? நேற்று கிளாஸ் எடுத்தேன். அல்லையா? ஏன்னா நம்ம என்ன செய்யறோம் நம்மளுக்கு முதல் தெரியணும். நான் என்னை உண்டாக்கின தேவனுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், என்னை இன்று வரை வழிநடத்துகிற தேவனுக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நச்சு மத்த ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா, அல்லையா? செய்ய வேண்டியது என்ன? யாரை மகிமைப்படுத்தணும்? நம் வாழ்க்கையானது முழுவதுமாய் மற்றவர்களுக்காக வாழ்ந்தால் என்ன பிரயோஜனம்? உன்னை உண்டாக்கின உன் தேவனாகிய கர்த்தருக்காக நீ என்ன செய்தார்? அவர் உனக்கு ஜீவனை கொடுத்தாரு, அவருடைய கற்பனை போல காக்கிறாரு, அவருக்கு வியாதி இருந்தால், துன்பம் இருந்தால், என்ன இருந்தாலும் எல்லா பிரச்சனையோட உன்னோடு கூட நிற்கிறாரு, உன்னை காண்பிக்கிற தேவனா இருக்கிறாரு. எத்தனை அதிசய அற்புதம் குடும்பங்களில் செய்கிறாரு. சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் உன்னோடு இருந்து உன்னை உயர்த்தி காண்பிக்கிறாரு. நீ அவருக்காக என்ன செய்தாய்? அல்லையா? ஒரு ஆத்மா
ஆத்மாவை ரட்சிக்கும்படியான சூழ்நிலையிலே உன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாயா? இல்ல ஒரு குடும்பத்துல போய் ஜெபம் பண்ணி இருக்கிறாயா? இல்ல ஒருத்தருக்கு ஏதாவது ஆறுதலா பேசி இருக்கிறாயா? இல்ல உன்னால முடிஞ்ச ஏதாவது உதவிகள் செய்திருக்கிறாயா? இல்ல ஆயத்துக்கு கொண்டு வருவதற்கு அவங்களுக்காக முயற்சி எடுத்திருக்கிறாயா? உன் பக்கத்துல இருக்கிற உன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக நீ விழுந்து விழுந்து கண்ணீர் விட்டு ஜெபித்து இருக்கிறாயா? அல்லேலூயா. பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஒன்றுமே கிடையாது. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் என்ன காரியம் யாருக்காக என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மை நேரத்தை ஒதுக்க வேண்டியது. பிரியமானவர்களே, விசுவாசம் எதனால வரும்? முதல்ல நீ விசுவாசி. அப்ப விசுவாசம் எதனால வரக்கூடியதா இருக்குது? விசுவாசம் எதனால வருது? பைபிள் படிங்க, பைபிள் படிங்க, பைபிள் படிங்க. இஞ்சி துண்டு குரங்கு மாதிரி சர்ச்சில் உட்கார்ந்து முழிக்கிறீங்க. அல்லேலூயா. இஞ்சி துண்டு குரங்கு என்ன பண்ணும்? பாத்துக்கிறீங்களா? இஞ்சி துண்டு குரங்க பாத்துக்கிறீங்களா? இஞ்சிய குரங்கு தின்னுச்சுன்னா இஞ்சின்னா ஒரு காரம். குரங்கு காரி அடிச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. ஏன்னா காரம் ஏறி போச்சு. முடிக்கும். அது போல முடிக்காதீங்க. அல்லேலூயா. அப்படி முடிக்கிறதுக்காக உங்களை தேவனுக்கு ஒரு சபைக்கு வர வைக்கல. வார்த்தை பேசும்படியாய். அல்லேலூயா. இந்த வார்த்தையில அனலா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். விசுவாசம் கேள்வினாலே வரக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினாலே, கேள்வினாலே. அப்போ கேள்வி எங்கிட்டு வருது? தேவனுடைய வார்த்தையை வாசித்தால் தானே அங்க கேள்வி வரும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஒரு அதிகாரம் படிக்கும் போது இந்த அதிகாரம் வார்த்தை எப்படி சொல்லுது, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஏன் இப்படி அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் வேதத்தெல்லாம் வாசிக்கும் போது நான் கேட்கிறேன் ஊழியக்காரங்கள, ஐயா ஆண்டவர் தான் யோவான் தான் தப்பு செய்வான்னு தெரியுமே, அவளையா பாவத்துல கர்ப்பம் தரிக்க வைக்கணும், அவளுக்கு கர்ப்பமே இல்லாத ஆண்டவர் படைச்சிருக்கலாமே கேள்வி கேட்டோம் நான். அல்லேலூயா. கர்ப்பப்பைக்கு பரிகாரம் அவங்க கொண்டு வந்திருப்பாளா? சுருக்கமான கேள்விகள் நான் கேட்கிற ஆளுதான். அல்லேலூயா. வாசிக்கும் போது ஒரு மனுஷன் சுயநலமாக இருக்கும் போது அவன் எப்படி காரியங்கள் அவன் சரீரம் செயல்படணும் கேட்டு கேள்வி கேட்பாங்க. காரணம் வாசிக்க வேதத்தை எவ்வளவு எவ்வளவு நீங்க வாசிக்கிறீங்களோ அவ்வளவு எவ்வளவு கர்த்தர் உங்களுக்கு பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எலிசா எப்பொழுது தேவனை விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த ராஜாக்கள் அவன் குடிசை முன்னாலே போய் நின்றார்கள். ராஜ்யத்தை ஆளுகிறவர்கள் 3 ராஜாக்கள் சாதாரண ஒரு தேவ ஊழியக்காரன் முன்னாலே போய் நிற்கிறாங்க. ஐயா, எங்க படைகள் தண்ணீர் இல்லாமல் கருகிறது, நான் என்ன செய்வது? தொடர்ந்து போராட முடியுமா? போகணுமா? போகக்கூடாதா? திரும்பி ஓடிக்கலாமா? எங்களுக்கு என்ன செய்ய? ஆண்டவர்கிட்ட விசாரி, ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு பதில் வாங்கி கொடு. அல்லேலூயா. எங்கேயாவது குடும்பம் இல்லை, போன் பண்ணி விஷயம் இருக்குது, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த குடும்பத்துல ஜெபம் பண்ணுங்க கேள்வி கேட்கிறீங்களா? உங்களுக்கு விசுவாசம் ஓகே, ஆனாலும் ஊழியக்காரத்துல விசாரித்து ஊழியக்காரங்களை ஜெபம் பண்ண வைக்கிறது ஒரு வேலை காரணத்து நீங்க எஜிமாட்டுவோம். இப்ப நான் எடுத்துக்கன்னா, நான் யாரு? உங்களுக்கு பணிவிடை செய்கிற ஒரு வேலைக்காக ஆண்டவர் வச்சுக்கிறாரு. நீ வேலை வாங்காதீங்கன்னா நீ கொடுக்குற 10 ரூபாய் காணி கூட நான் கொடுனாலும் எனக்கு சேர்ந்தாவாது. அல்லேலூயா. இதான் நீ வேலையை வாங்க மாட்டேன், சோம்பேறி மாதிரி நான் உட்காந்து கூலி வாங்க முடியுமா? அல்லேலூயா. அப்போ முசாஃபிர்ல எஜமான் என்ன பண்ணுவாரு? வேலை வாங்கி அவன் சம்பாதிக்குவாரு. நீங்க சம்பாதிக்கணும். என்ன பணம் இல்ல, விசுவாசனுடைய கிரிகளை. அப்ப இங்க வேலை வாங்கணும். சின்ன சின்ன இது கூட ஜெபம் பண்ணி எவ்வளவு வெளியே இந்த போன்கள் பண்ணி இவ்வளவு காரியங்களை ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த காரியங்களை நீங்கள் அந்த உணர்வுகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ராஜாக்கள் ஏன் சாதாரண ஒரு ஊழியக்காரன் இடத்தில் போகணும்? கர்த்தர் அந்த ஊழியக்காரனோடு கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார். வேதத்தை வாசிக்கிறவர்களோடு தேவன் எப்பொழுதும் பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது இங்க போட்டு யார் நிற்கிறார்? முதல்ல இஸ்ரவேல் ராஜா போய் நிற்கிறார். அவதான் பின்ன நாதான் பின்ன சில பேர் ஏசப்பா கிட்ட நாதான் பின்ன வந்துருவாங்க ஒண்ணுமே இல்லாம. அப்ப எலிசா சொல்றாரு, உங்ககிட்ட
பேசுறதுக்கும் உன்னை பார்க்கறதுக்கு கூட விரும்புகிறான். ஏன்? நீ தீர்க்கதரிசிகளை கொலை செய்த குடும்பம். அல்லேலூயா. ஆகாப் இஸ்ரவேல் ராஜா, ஆனா அவன் எகிப்து தேசத்துடைய ராஜாத்தை கல்யாணம் பண்ணிட்டபடினாலே எசேபேலுடைய அந்த புறஜாதி மகள் எல்லா இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற ஜனங்களையும் விக்கிரகாராதனைக்கு உட்படுத்தினார். அல்லேலூயா. அவள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார். ஆகவே அந்த வலியும் அந்த வேதனையும் தேவனுக்கு இருக்கிறது. தேவனுடைய வேதனை ஏதோ அந்த ஊழியக்காரனுக்கும் இருக்கும். ஊழியக்காரன் சொல்லலாம், உன்னை நான் பார்க்க கூட விரும்பல, ஆனால் வந்திருப்பதோ யூத ராஜா வந்திருக்கிறாரு, அவருக்காக நான் உன்னை பார்க்கிறேன், அவருக்காக நான் என்ன பண்றேன், ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறேன். சில நேரங்களிலே நீங்கள் செய்கிற பாவங்கள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், பேச்சுகள், சிந்தனைகள், செயல்பாடுகள் சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நிற்கும் போது தேவனுடைய கரம் உங்களிடத்தில் வருவதற்கு தடையா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அந்த நேரத்தில் என்ன கதறி ஆண்டவரே 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 இயேசுப்பா என்று கூப்பிட்டாலும் உங்களுக்கு பதில் கொடுப்பதில்லை. ஆண்டவரே, என்னடா கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் உங்களிடத்தில் இருக்குமானால் நிச்சயமாக பதில் கிடைக்காது. ஆண்டவர் சொல்றாரு, என் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லுகிறவன் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, நன்மை பெற்றுக் வர முடியாது. இங்க நிறைய பேர் தேவ சித்தம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். தேவன் எங்கே இருக்கிறார் என்பதை அறியா இருக்கிறார்கள். எந்த சபை சேர்ந்தவர் பணி, நான் பெந்தகோஸ்தே சபை சேர்ந்தவர். எந்த சபை சேர்ந்தவர்பா, நான் சிஎஸ்சி சேர்ந்தவர். எந்த சபை சேர்ந்தவர்பா, நான் லுத்தரன் சேர்ந்தவர். எந்த சபை சேர்ந்தவர், நான் மார்சி. அல்லேலூயா. ஒருவன் சபையின் பெயரை எங்கே சொல்கிறானோ, நான் இந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவன் என்று சொல்கிறானோ, அப்பொழுது அவன் விக்கிரகாராதனைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அல்லேலூயா. தேவன் எங்கே இருக்கிறார்? சபையில. எந்த சபையிலும் தேவன் கிடையாது. அல்லேலூயா. தேவன் ஒருபோதும் சபைகளிலே வாசம் செய்வது கிடையாது. தேவன் எங்கே இருக்கிறார்? அவர் தன் வார்த்தையிலே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தன் வார்த்தையிலே இருக்கிறார். வார்த்தை எங்கேயோ அங்கே இயேசு கிறிஸ்து. சபைகளிலே அல்ல. சபை ஸ்தாபனங்களுடைய அந்த கலாச்சாரத்தில் தேவனை நீ மகிமைப்படுத்த முடியாது. சபை விழுந்து போனது, ஸ்தாபனங்கள் விழுந்து போனது. அல்லேலூயா. சபை விழுந்து போனது, ஸ்தாபனங்கள் விழுந்து போனது. எல்லாம் விக்கிரகத்துக்கு உட்பட்டது. எல்லாம் மனுஷனுடைய கலாச்சாரம், மனுஷனுடைய சட்டத்திட்டங்கள், ராஜாக்களுடைய சட்டத்திட்டங்கள், மிக பிசப்புகளுடைய சட்டத்திட்டங்களுக்கு சபைகள் நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. காலகட்டத்தில் ஒரு சபையிலேயோ தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கல. அப்ப தேவனை எங்கே தேடுவது? தேவனிடத்தில் ஒரு காரியத்தை விசாரிக்க வேண்டும் என்றால் நீ எங்கே போக வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கும். அந்த வார்த்தையில் இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே எலிசா கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற ராஜாவை பார்க்க கூட விரும்பல. ஆனால் இஸ்ரவேல் ராஜா. அல்லேலூயா. ஐயா, கிறிஸ்தவர்கள் சொல்கிறவர்களை கர்த்தர் பார்ப்பார் என்றால் நிச்சயமாவே பார்க்க மாட்டார். ஏனென்றால் யார் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்துல தேவன் பேசுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை பின்னுக்கு தள்ளி சபையை முன்னுக்கு தள்ளுகிறதோ, சபை விசுவாசிகளை முன்னுக்கு வைக்கிறதோ, பெரிய பெரிய கூட்டங்களை முன்னுக்கு வைக்கிறதுலையோ எந்த விதமான சாத்தியக்கூறோ நன்மையும் வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ விசாரிக்கிறார். சரி, சுரமண்டலக்காரனை கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சபைக்கு இசை ரொம்ப முக்கியம், வாத்தியம் அடிக்கிறவர்கள் ரொம்ப முக்கியம், தாளம் போடுறவங்க ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆடுகிறவர்கள் ரொம்ப முக்கியம். துதிதான் முதல்ல. தேவனிடத்தில் ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல துதி, இசை முக்கியம். அங்கே ஒரு சுரமண்டல வாசிக்கிறவனை வரவைத்து அவன் வாசிக்கும் போது, அவன் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது? வாசிங்க. அப்பொழுது சுரமண்டலக்காரன் வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கோ வாய்க்கால்களை வெட்டுங்கள். அல்லேலூயா. அங்கே பள்ளத்தாக்கு 3 படைகள் நின்று கொண்டிருக்கிறது. அங்க என்ன இல்ல, தண்ணி கிடையாது, வண்டு போன பூமி. அங்கே தீர்க்கதரிசியானவர், அங்கே எலிசானவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்?
தண்ணி இல்லாத இடத்துல வாய்க்கால் வெட்ட சொல்றாரு, காவா வெட்ட சொல்றாரு. நிலங்களிலே வாய்க்கால் எதுக்கு? இந்த கோயில் இந்த மடல இருந்து இன்னொரு மடல், இந்த பாத்தில இருந்து இன்னொரு பாத்திக்கு கொண்டு போற தண்ணி வெளியே கொண்டு போறதுதான் அந்த வாய்க்கால்கள். அல்லையா? முதல்ல வாய்க்கால்கள் வெட்டுறாரு. ஒருவேளை கேட்கிற ராஜாக்கு என்ன இருக்கும்? என்ன பைத்தியக்காரனா தண்ணி இல்லாத இடத்துல என்ன பண்றான்? காவா வெட்ட சொல்றானே. அல்லையா? வாய்க்கால்கள் வெட்டும் போது அங்கே சொல்லுகிறார் எலிசா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க. ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று. ஹல்லேலூயா. ஐயா முதல்ல காவா வெட்டியா, காவா வெட்டிட்டா, காவா வெட்டு. காற்றையும் காண மாட்டீங்க. காற்று வந்தாதான் மழை வரும். புரியுதா? காத்தெல்லாம் மழை வருமா? காத்து தான் என்ன பண்ணும்? அங்கே இருக்கிற மழையை கொண்டு வந்து பேய் வச்சுட்டு போவோம். இல்லையா? காற்றுல மழை வராது. நீ காற்று கூட பார்க்க மாட்ட, மழையும் காண மாட்டாய். ஆனால் நான் சொல்லுகிறபடி, தேவனுடைய வார்த்தையின்படி நீ காவாய்களை வெட்டுங்க. நீங்க தண்ணி இல்லாத இருக்கிற நீங்களும் உங்க மிருக ஜீவன்களும் குடிக்கத்தக்க தண்ணீரை கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. அது அடிக்க நடக்கும், நாளைக்கே நடக்கும். அல்லேலூயா. மழை வராது, காற்று வெட்டாது, ஆனா காவா வெட்டு, அங்க தண்ணீர் வரும். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. உங்க குடும்பங்களில் அப்போ சரிங்களா ஆகட்டும். வறண்டு போன பூமியா, வறண்டு போன குடும்பமா, வறண்டு போன சரீரமா, கவலைப்படாது. விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உன்னை நீ சீர்படுத்திக் கொள். அல்லேலூயா. நீ ஒரு நீர்க்காலாய் மாறு. விசுவாசத்தினாலே கர்த்தர் சொல்லுகிறதை நீ அப்படியே கேளு. பெற்றுக்கொண்டு பெற்று விசுவாசி. வேதம் சொல்லுகிறது, ஒன்று கேட்டால் அது பெற்றுக்கொண்டு பெற்று விசுவாசி. அல்லேலூயா. அந்த ராஜா எப்படியா வட்டாந்தத்துல போய் காவா வட்டா தண்ணி வருமா நான் யோசிக்கல. வேதத்தின் படி, விசாரிப்பின் படி தீர்க்கதரிசி சொன்னாரு, வெட்டினார்கள். மறுநாள் அங்கு தண்ணீரே போச்சு. இடைக்காலத்துல அறுக்கிறவர், எதிர்காலத்துல சேர்க்கிறவர் நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரால் எல்லாம் ஆகும். நீ சொல்வதை மாத்திரம் கேட்கணும். அவர் என்ன சொல்லணும் அப்படியே கேட்கணும். ஜெபம் பண்ணணும் அப்படியே ஜெபம் பண்ணு. வேதத்தை வாசிக்கணும் அப்படியே வாசி. பாடணும் அப்படியே பாடு. கர்த்தர் துதினா அப்படியே துதி. நம்புனா நம்பு. அல்லேலூயா. விசுவாசினா விசுவாசி. என்ன வேதம் சொல்கிறதோ அது அப்படியே நம்பு, அப்படியே விசுவாசி. கர்த்தர் உன் குடும்பங்களிலே நீர்க்கால்கள் போல நிறைந்து வழித்தக்கதான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். உன் சரீரத்திலே ஆண்டவர் நீர் ஊற்றாய் இருந்து நித்திய காலமாய் ஜீவூட்டுகிற நீர் ஊற்றாய் உன் சரீரத்திலிருந்து குறையின்றி நிறைவான வாழ்க்கை கட்டளையிடுவார். அல்லேலூயா. நீ செய்வது அவர் கீழ்ப்படிவது. வெட்டியார் காவாவை வெட்டினாங்க. அல்லேலூயா. வெட்டினார்கள். நிறைந்து போச்சு. மோபிய பார்க்கலாம். அவன் கண்ணுக்கு தொடர்ந்து பார்க்கும்போது இந்த தண்ணீர் கொஞ்சம் கலரா தெரியுது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன அதிசயத்தை மாயாஜலமா பண்றாரு பாருங்க. அல்லேலூயா. சாதாரண தண்ணீர் தொடர்ந்து பார்க்கலாம். யாரு மோபி பட தண்ணீர் ரத்தமா தெரியும். அல்லேலூயா. கடல்ல சில நேரங்கள்ல சூரியனுடைய கலர் மாறுச்சுன்னா தண்ணி கலராகவே என்னவா இருக்கும்? ஒரு மாதிரி செவப்பா கலர் தெரியும், பச்சையா தெரியும், நீளமா தெரியும். அல்லேலூயா. அது போல தண்ணீரை எதிராளிக்கு தேவன் எப்படி காட்டினாரா? ரத்தமா காட்டினாரா? திடீர்னு ரத்தம் எங்க வந்துச்சு? திடீர்னு ரத்தம் எங்க வந்துச்சு? அதான் மூணு ராஜாக்கள் முன்ன சண்டைக்கு வந்தானுங்கல்ல, அவனுக்குள்ள ஒருத்தன் போது அவனுங்களை வெட்டி அவனுங்களே மூணு ராஜா மூணு பணியும் ஒருத்தர் வெட்டி செத்து போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாங்க. நமக்கு என்ன பண்ணலாம்? கடைக்குள்ள போயிட்டு அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் உடைமைகள் எல்லாம் நாம் எடுத்துக்கிட்டு வரலான்னு இவங்க எல்லா பணியும் வந்து உள்ள மாட்டிக்கிறானுங்க. இங்க என்ன பண்ண மூணு பணியும் 10 மாதிரி எடுத்துக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. காவா வெற்றா தண்ணி வரும்னு சொன்னாரு.
தண்ணி வந்து தண்ணி பார்த்தவனுக்கு எதிர்க்க ரத்தமா தருது, இவனுக்கு குடிக்க தருது. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ ஜீவன், விசுவாசிக்கிறவர்களுக்கு அவரை சாபமாய் கூட மாறுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அன்னைக்கு அந்த காரியத்தை செய்திருப்பாரானால் இன்னைக்கு வாழ்க்கையில அமிதமான காரியங்களை செய்ய மாட்டாரா? அது மாதிரி ஜெயத்தை கட்டளிட மாட்டாரா? அல்லேலூயா. தீர்க்கதரிசியானவர் ஒரு காலகட்டத்திலே ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு தரிசனத்தை பார்க்கும்போது அது சுமார் 1936 வருஷத்துல தரிசனத்தை பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு? ஒரு பையன் விபத்துல, என்ன 2 பேர் போறாங்க, 2 பேருக்கு விபத்து நடக்குது. ஒரு பையன் விபத்துல அதிக காயப்படுறான், ஒரு பையன் இறந்து போகிறான். அந்த காட்சியை பார்க்கிறாரு. அந்த பையனுடைய முகம் நல்லா தெரியுது. காட்சி அந்த தரிசனத்தை கண்டு அந்த தெய்வ தரிசனத்தை பார்த்து பல வருடம் ஆயிடுச்சு, மறந்துட்டார். அல்லேலூயா. எத்தனை 1950ல 14 வருஷத்துக்கு பிறகு அவர் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறாரு. அங்க ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. அந்த இடத்துல என்னமா ஜனம் கூடி இருக்கிறாங்க, ஆக்சிடென்ட்பா, என்ன ஆக்சிடென்ட் போய் பார்க்கலான்னு இவங்க போய் நிக்கிறாங்க. அல்லேலூயா. இவங்க போய் நிக்கிறாங்க. அங்கே 2 பிள்ளைகள் ஆக்சிடென்ட் ஆயிட்டு, ஒருவன் மரித்து இருக்கிறார், ஒருவன் பலத்த காயத்தோடு இருக்கிறார். மரித்து போன பையனை என்ன பாப்பா, அந்த பலத்த காயத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் மரிச்சுக்கலாம் விட்டுருவாங்க. அது எதிர்பார்த்துக்கல, அப்புறம் மரிச்சு போச்சுன்னு அந்த பையன் மரித்து போயிருக்கிறார். இவர் எட்டி பாக்குறாரு, அந்த பையன் முகம் அவருக்கு ஞாபகம் வருது. இந்த பையனை எங்க பார்த்திருக்கிறோமே, இந்த பையனை எங்க பார்த்திருக்கிறோமே. அல்லேலூயா. அப்பதான் அவருக்கு தரிசனம் ஞாபகம் வருது. ஆனா 14 வருஷத்துக்கு முன்னால தரிசனத்தை கண்டமே. அல்லேலூயா. தரிசனத்தை கண்டமே. இந்த பையனுக்குள்ளே தரிசனம் கண்டது, ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஆச்சு. அப்போ அவர் ஏதோ ஒன்று செய்வதற்கு முன்பாக நமக்கு என்ன செய்யறாரு, நமக்கு நினைவூட்டுகிறாரு. அப்படி என்று சொன்னால் இந்த மகனுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஏற்கனவே நம்மளுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. அதன்படி ஜெபிக்கலாம் சொல்லி அவர் நடுரோட்டிலேயே முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறாங்க. பெரிய கூட்டம் இல்ல, பெரிய ஆராதனை இல்ல, ஆர்ப்பரிப்பு இல்ல, சாதாரணமாய் முழங்கால் பண்ணிட்டு அந்த பையனுக்காக ஜெபம் பண்றாரு. அந்த பையன் அங்கே உயிர் வந்து துள்ளி எழுகிறான். அல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து 6 ஊர்ல ஒரு மகளை உயிரோடு எழுப்பினார். அது யாருடைய மகள்? எல்லாம் சொன்னாங்க அவன் தூங்கி இருந்துச்சு, அது எழுப்பிட்டாரு. அது பெரிய விஷயம் இல்லைன்னாங்க. 12 மணி நேரத்துல ஒரு மகனை உயிரோடு கூட எழுப்பினார். எல்லாம் சொன்னாங்க அவன் மயக்கத்தில் இருந்தா, குடிபாட்டில் இருந்தா, எழுப்பிட்டாரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைனாரு. மனிதனுடைய வாழ்நாளில 72 மணி நேரத்துக்கு பிறகு சரீரம் அழுகும். அந்த 72 மணி நேரத்துக்கு பிறகு லாசருவை அவருடைய வார்த்தை மூலமாய், வல்லமை மூலமாய் அவர் உயிரோடு எழுப்பி தான் தேவனை நிரூபித்தார். அல்லேலூயா. அதே காரியத்தை நீ செய்வாய், என்னை விசுவாசித்தால் நீ உயிரோடு கூட அவர்களை எழுப்புவாய் என்ற அந்த கட்டளையின்படி தேவன் இன்றும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால், நீ ஜெபித்தால் உனக்குள்ளாக இருக்கிற வல்லமை கிரியை செய்யும் போது இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய அதிகாரத்தினாலே நீ எதை சொல்லுகிறாயோ அது நடக்கும். அல்லேலூயா. நீ நினைப்பது, நீ கட்டளையிட அது ஆகும். இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அது உன்னுடைய வாழ்க்கையில தட்டாந்தல் போல இருக்கும், தண்ணி இல்லாத இருக்கும், காற்று இல்லாம இருக்கும். ஆனால் காற்று காணப்பட்டாய் அது மழையே வராது. ஆனால் நீ வெட்டின அந்த வயலுக்காக வேறப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் எல்லா விஷயத்திலும் ஆண்டவரை விசுவாசி, ஆண்டவரிடத்தில் கேள், அவரிடத்தில் விசாரி, நன்மையான காரியங்கள் உனக்கு போதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்கதரிசியானவர் ஒரு இடத்திலே போய்ட்டு இருக்கிறார். அவரிடத்திலே பல ஆயிரக்கணக்கான வியாதிஸ்தர்களை கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணும்போது எத்தனை வியாதிஸ்தர்கள் சுகமாக எழுப்பி அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினதை நாம் இந்த செய்திகள் மூலமாய் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீ ஜெபித்தால், நீ ஜெபித்தால் பக்கத்து வீட்டில் இருக்கிற வியாதிஸ்தர்கள் குணமாவார்கள், பிசாசுகள் ஓடும். நீ ஜெபித்தால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனை நேற்று இன்றோ மாறாத தேவன். அன்றிருந்த இயேசு கிறிஸ்து இன்று உனக்குள் இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவர் பெரிதான காரியங்களை செய்வார். 38 வருஷமாய் முடவனாயிருந்த அந்த முடவனை இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையால் நடக்க செய்தாரே, குருடனை பார்க்க செய்தாரே, ஊமையை பேச வைத்தாரே, செவிடை கேட்க வைத்தாரே,
குற்றவாளியை குணப்படுத்தினாரு, திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினாரு. இன்று அதை நீ விசுவாசித்து நீ அவன் நாமத்தில் செய்யும்போது அவர் சொல்கிறாரு, என் நாமத்தாலே நீ எதை கேட்டாலும் தருவேன். அல்லேலூயா. நீங்கள் எதிரோ என் வார்த்தை மூலிலோ நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது கொடுக்கப்படும். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவர் எதிரோ பெரியாத காரியங்களை செய்வான். நீ செய்வதெல்லாம் வாய்க்கோ. நீ கைக்கு செய்கிற எல்லா வேலையும் வாய்க்கோ. கால் வைக்கிறதெல்லாம் அவன் சொந்தமாக்கி கொடுத்து நம்ம தான் காலை பயன்படுத்துறது, நம்ம தான் கட்டளையிடுறதில்ல, நம்ம தான் சொல்றதில்ல. தீர்க்கதரிசியானவரும் அவர் நண்பர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு ஆற்றில ஒரு தண்ணியில மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீனானது சின்ன மீன் மாட்டியது. பார்க்கறாங்க, இது பிரயோஜனப்படாது. மிச்சி என்ன பண்றாங்க? அந்த தண்ணீர் குளத்துல போட்டுறாங்க. அது மிதக்கிச்சு, அதே மிதக்கிச்சு, உயிர் போயிடுச்சு. ஃபீலிங் ஆயிடுச்சு. இந்த மீன் செத்து போச்சு, அசனமாயிடுச்சு, துக்கமாயிடுச்சு. ஏசப்பா சொல்றாரு, என்ன இந்த மீன் செத்து போச்சு, அப்படியா? என்ன பண்ணணும்? அது உயிர் கொடு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ணாதீங்க, உயிர் கொடு. நானா என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். நான் உயிர் கொடுத்தல, என்னை விசுவாசிக்கிறியா? நீ உயிர் கொடு. சொல்றார், சிறுமினே இயேசு கிறிஸ்து நாமத்தால் உயிர் அடைவாயாக. மீன் உயிரோடு இருந்துச்சுங்க. உண்மை நடந்த சம்பவம். அல்லேலூயா. நடந்த சம்பவம். பேதுரு, யோவானோ, யாக்கோபு இவர்கள் செய்த அதிசயங்கள் யாராலும் முடவனை பார்த்து சொல்கிறார்கள், எங்களிடத்தில் பொண்ணும் இல்லை வெள்ளையும் இல்லை, எங்களை விட்டுப்பா. நசலாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நடனானா இல்லையா? அல்லேலூயா. பேதுருடைய விசுவாசம் உனக்குள்ள இல்லையா? யோவானுடைய விசுவாசம் உனக்குள்ள இல்லையா? அல்லேலூயா. நீங்கள் வட்டாந்தரையில மாட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? உன் சரீரம் வட்டாந்தரை மாறுகிறதா? புல்லு பூச்சி இல்லாம இருக்கிறதா? தண்ணீர் இல்லாம இருக்கிறதா? கரடு முள்ளா இருக்கிறதா? முள்ளு புதாரமா இருக்கிற வாழ்க்கை? கவலைப்படாத. காற்றும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். ஆனா நீ வெட்டின நீர்க்கால்கள் நிரப்பப்படும் தண்ணீர். அல்லேலூயா. நீயும் உன் குடும்பமும் உன் மிருக ஜீவன்களோ உன் படைகளோ குடித்து திரும்பட்டும், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி உன் வாழ்க்கையிலே இனி தட்டாந்தாரு கிடையாது. தேவ விசுவாசம் வாய்க்கால்கள் வெட்டு. என்ன வாய்க்கால்கள்? தேவனுடைய விசுவாசத்தின் வாய்க்கால்கள் வெட்டி அந்த வாய்க்காலிலே ஜீவ ஊற்றான இந்த வேத வசனங்களை நிரம்பும்படி செய். அல்லேலூயா. அந்த வார்த்தை உயிர்த்து நிரம்பணும். இது ஊத்தணும். வயிற்றுக்குள்ள தண்ணி போன என்ன பண்ணோம்? வாட்டில தண்ணிக்குது. இப்ப எனக்கு வயிற்றுக்குள்ள தண்ணி போனோம், என்ன பண்ணோம்? தண்ணி தான் தண்ணிக்குது, மூடி போட்டுக்குது, பாட்டிலுக்குது, தாகமாகுது, சாப்பாடு, வீட்டு வருது, துணியை கசு, கம்பெனிக்கு போ, சம்பளம் வாங்குது, சோறு துண்டு, தூங்கு, தண்ணிக்குது. இது அப்படியே தான் நீ எதுவே செய்திருக்கிற. அல்லேலூயா. இது உள்ள அனுபவம். அல்லேலூயா. பைபிள் தலைமாட்டிலே இருக்குது, பீரோலே இருக்குது, சர்ச்சுக்கு வந்தா கையிலே இருக்குது, நேரத்தில் மார்பிலே இருக்குது, பேக்லே இருக்குது. அல்லேலூயா. இது உள்ள போக வேண்டிய இடத்துல போறோம். என்ன? அல்லேலூயா. வார்த்தை உள்ள எனக்கு படிக்க தெரியல, பரவாயில்ல கேளு, பரவாயில்ல கேளு. செல்லுல பாடியோ வந்துச்சு, போட்டு காது வச்சுக்கோ, வசனம் சொல்லுது கேளு. அல்லேலூயா. படிக்க தெரிந்து படி. அதோட ஆண்டவர் வேற 24 நேரம் கொடுத்துக்கிறாரு. 1 மணி நேரமாக எனக்காக வைத்திருக்கிறார். அது கூட நீ செய்யலனா என்ன செய்வாங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்கிறது, வெட்டுங்கள் நீர்க்கால்களை கர்த்தர் நிரப்புவார்.
நிச்சயமாகவே நிரப்புவார். ஒரு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதத்தை கட்டளிடவே கர்த்தர் நம்மை காண்கின்றவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.